அடிக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உள்ள இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நல்ல படம். ஒரு அப்பா பையன் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க இந்த சமூகத்தில் எப்படி வராங்க, ரூரல் சைட்லலாம் இன்னமும் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியில் வாங்க, உங்கள் திறமையை மட்டும் கொண்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறதுக்கான தெளிவான படம் சார். யாரெல்லாம் வந்து வளர்ந்து வரவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அடிக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தாண்டி விடாமுயற்சியாக நம்பிக்கையாக தன்னம்பிக்கையோடு வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எந்த தடையும் இதை போட முடியாது, எல்லா தடைகளையும் மீறி இது வரும். அதுக்கு வந்து இதே மாதிரி போராடுற ஒரு ஆளுங்களும் இந்த மாதிரி படங்களை திரும்பவும் நாங்கள் பார்த்து வாழ வச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதுலாம் படம் மாரி செல்வராஜ் படமே இருக்காது. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, அது ஒரு வெற்றி பெற மாதிரி. நம்ம யாருமே வந்து ஒரு அடுத்தவனை தாழ்த்தியோ ஒரு ஏற்றியோ சொல்லாத மாதிரி ரெண்டுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. சாதி இருக்கணும், அதுலேயே ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2.25 hour ரொம்ப என்ஜாய் பண்ண. எல்லாரையும் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நான் சில சீன்லாம் அழுந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. படத்தோட நுனியில் என்னடா அடுத்தடுத்த சீன் என்னடான்னு ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரிலிஜன் எல்லாத்தையும் தாண்டினது ஸ்போர்ட்ஸு. ஸோ ஸ்போர்ட்ஸு மூலியமாக வந்துட்டு எப்படி இந்த ஊரில் வந்து அதாவது ஒடுக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸ் மூலிமா எப்படி முன்னேறி வராங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வராங்க. பட் இருந்தாலும் ஊர் சைட்லாம் வந்துட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் அவங்களால முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு அவங்க ஊரோட கட்டமைப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி வராங்கங்கிறத ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் எந்த ரிலிஜனாக இருந்தாலும் கொஞ்சம் வசதி இல்லாத பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக, கஷ்டப்படுற எல்லாருக்குமே அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ நிறைய எந்த துறையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு முன்னேற்கும் வரணும் அவங்க குடும்பத்தில் அப்படிங்கிற ஒரு சாரார் எல்லா ஃபேமிலிலையும் இருப்பாங்க. ஸோ அந்த சாராருக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனலான ஒரு மூவியாக இருக்கும். ஒவ்வொரு பெரிய பிளேயர்ஸ், இப்போ தோனி சார் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய எல்லா ஃபீல்ட்லையும் ஒரு பிடி சார் கண்டிப்பாக இருப்பார். அந்த பிடி சாரோட கேரக்டரை இல்லை அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி சினிமா பார்த்தா எவ்வளோ பிரச்சனை கிடையாது. சினிமா தாங்க, ஏன்னா சினிமா தானங்க ஜாதியை சொல்லனா அவன் இருக்கிற விஷயத்த சொல்கிறான். இதில் போய் நீ வந்து வெளியே போராட்டம் பண்ணுறேன், அவன் போராட்டம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம். சினிமாவை பார்த்துட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. அவன் பிரச்சனை பண்ணால் இன்னும் 10 பேர் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அது மாதிரி சினிமா தான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சும்மா வந்து நான் போராட்டம் பண்ணுறேன், நீ போராட்டம் பண்ணுறேன், நீ கொத்த நான் கொத்த, எதுக்கு அதெல்லாம்? நீ சோறு தந்தீங்கன்னா நான் சோறு தந்தீங்கிறேன். அதை நினச்சி போயிட்டே வேண்டியதானே. அவன் என்ன பெரிய ஆள், நம்ம என்ன பெரிய ஆள், எல்லாம் ஒரே ஆள் தான், அவ்வளோ அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதுதான் அவரோட பர்சனல் அது அவருக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம் இருந்தாலும் நான் என்னோட இதில் வந்துட்டு நான் என்னோடய ஃபேமிலியில் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தேன். நான் எப்படி ஹார்ட் ஒர்க் போட்டு நான் என்னோட உழைப்பு மூலிமா நான் வந்துட்டு முன்னுக்கு வரேன் அப்படிங்கிறத கூட என்னால் அந்த பணத்தோட கனெக்ட் பண்ண முடியுது. பார்த்தீங்களா, எனக்கும் அந்த படத்துக்கும் ஒரு ரிலேஷன் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கபடி பிளேயரோ கிடையாது, இருந்தாலும் கனெக்ட் பண்ண முடியுது. அதாவது பொதுவாக என்னென்னா அவரோட பர்சனல் மாரி செல்வராஜ் என்ன கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்காரோ அந்த வழியை அவர் காட்டுறாரோ, அதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே மேக்கிங் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தில் நேஷனல் அவார்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். பெரிய லெவலில் இந்த படம் பேசப்படணும் மக்கள் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாமே சொல்கிறேன். கேஸ்டிங்காகவும் சரி, அந்த ஒவ்வொருத்தரோட கேரக்டர், அந்த பசுபதி சார், அப்புறம் ஆப்போசிட்டில் அந்த லால் சார், ஐயோ லால் சார் கேரக்டர்லாம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு வில்லத்தனத்திலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அதில் பார்த்த சாக்லேட் பாய் த்ரூக்கும் இதில் பார்க்குற த்ரூக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நமக்கு ஒரு படம் பார்த்தா நமக்கு நடிக்கிறாங்கன்னு தோணவே கூடாது ப்ரோ. இந்த படத்தில் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் சாதி பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற பையன் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு ஃபாரின்ல ஸ்டேட் உலகாவில் ட்ரீட்டில் ஆடும்போது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க ஜாதி பற்றின படம் அப்படி இப்படின்றாங்க. அவங்க எந்த ஜாதி பற்றியும் பேசுன மாதிரி நமக்கு தெரியல ப்ரோ. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு அப்பாவாக நடிச்சிருக்க பசுபதி சார் வந்து அவர் நடிச்சாருன்னே சொல்ல முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், சியான் விக்ரம்லாம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அவரு ஒரு பேட்டர்னு இவர் ஒரு பேட்டர்னு, அவரையும் ஒரு படி ஏடா புள்ள அப்போ 8 அடி பாஞ்சா புள்ள பாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதை நிரூபிச்சிட்டார் உண்மையாக இந்த ஹீரோ.
செம்மையாக பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குது. தாண்டி இப்போ என் பசங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சிட்டியில் இருக்காங்க, இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும்னு அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்மளை தாண்டி நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி படம்லாம் வரதுல ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. ஆக்சுவலி வந்துட்டு த்ருவோட தான் மெலிஞ்ச உடம்பாக காட்டியிருப்பார். திடீர்னு வெயிட் போடும் ஏறும். அந்த கபடி பிளேயர் அவர் ஊர் சைடு கேம் விளாண்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட் லெவலு நேஷ்னல் லெவலும் போகும்போது அதோட லெவல் வந்து அவரோட பாடியிலே அது தெரியும். லாஸ்ட் மேட்ச் நீங்கள் விளாடும் போது பார்த்தீங்கன்னா அவரோட மசுல் டோன் வேறு லெவலில் இருக்கும். அவர் ரைடு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு நேஷ்னல் பிளேயர் எப்படி விளாடுவாங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற 4 இயர்ஸ் உழைப்பு போட்டிருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ ஒரு விஷயமே குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ரசிக்கிற மாதிரி நம்மளனாலும் சீட் நுனியில் உட்காந்து என்னடான்ற போது நிறைய சீனை நாளே அழுந்துட்டேன். லாஸ்ட் ஒரு ½ hour படம்லாம் என்னடா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 1 hour போயிருந்தா கூட உட்காந்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு மேக்கிங் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். அந்த அளவுக்கு த்ரூ விக்ரமோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்னே சொல்ல முடியாது, அந்த கேரக்டரே அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. புல் அரிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நல்ல படம். டூடு பற்றி கேட்டுறாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன் ப்ரோ? அதில் ஒன்றுமே இல்லைங்க. அது 3 மணி நேரம் வேஸ்ட். பார்த்தீங்களா டியூடு? நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். இதை பார்த்துருக்கணும். ஏன் டியூடு என்ன ப்ரோ, என்ன சொல்ல வராங்க? அதில் ஒன்றும் சொல்ல வரல, அதனால தான் நல்லா இல்லை. ஏன் ப்ரோ அது பைசன் வந்து அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்காரு துருவ் விக்ரம். அதுக்கு ஏற்ற 4 இயர்ஸ் என்னமோ உழைப்பு போட்டிருக்காருன்னு. பட் அது ஒர்த்து ஆக்சுவலி. ஸோ ஒரு சீன்லேயும் ஃப்ரேம்லேயும் அவரோட உழைப்பு தெரியும். ஸோ ரொம்ப ஒரு அப்பா மாதிரியே வந்துட்டு ஒரு உடல்லே பயங்கர உழைப்பு தெரியுது. அதாவது ரொம்ப ஊர் சைடு கிராமத்தில் அந்த பசங்க எப்படி வந்து உழைச்சி வருவாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோவா ஒரு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மெலிஞ்ச உடம்போட தான் அவங்க போராடி வராங்க. அந்த அவரோட உடலில் அந்த உழைப்பில் அந்த யதார்த்தம் அப்படியே காட்டியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவரோட படத்திலே. இது வந்து ரொம்ப ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் பையன் வந்து வேறு லெவலுக்கு போவான். அந்த பிடி சாருக்கு தான் முதல்ல பாராட்டு சொல்லணும். அந்த மாதிரி எல்லா லைஃப்லையும் பிடி சார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்க அப்பாவுக்கு அவர் சொல்கிற தைரியத்தினால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ கில்லி படம் வந்து அது வேறு ஜேர்னல். ஒரு படித்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இது விளையாடி வரத்துக்கும் கபடி அப்போ வந்து எப்படி காட்டுவாங்கன்னா கபடி வந்து ஒரு தெருவில் விளையாடுற கேம் அப்படின்னு காட்டுவாங்க. பட் இதில் நேஷ்னல் லெவல் இது இருக்குது. பட் நம்ம மாதிரி ஆளுங்க போகணுன்னா அதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க.